வணக்கம் மாணவர்களே. இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் இயர் யூனிட் 4 ஃபியூயல்ஸ் அண்ட் கம்பஷன் அப்படிங்கிற யூனிட்ல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ ரிஃபைனிங் ஆஃப் பெட்ரோலியம் அல்லது ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் ஆயில் அப்படிங்கிற டாபிக் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த ரிஃபைனிங் ஆஃப் பெட்ரோலியம் அல்லது ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மூலமா தான் பண்றோம். ஸோ க்ரூட் ஆயில் அப்படின்னா என்ன, ஸோ அந்த க்ரூட் ஆயிலிருந்து வேரியஸ் ஃப்ராக்ஷன்ஸ் எப்படி நம்ம பிரிக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி க்ரூட் ஆயிலில் பியூரிஃபிகேஷன்ல என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது, ஸோ ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேட்டிங் அப்படின்னா என்ன, ஸோ அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. So refining of petroleum or crude oil. So petroleum, also called crude oil, is a naturally occurring yellowish black liquid found in the geological formation of the earth surface. So earth surface நமக்கு கிடைக்கிற ஒரு crude oil தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, நேச்சுரலா நமக்கு கிடைக்கக்கூடிய so yellowish black color liquid தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா crude oil அப்படின்னு சொல்லுவோம். So இந்த crude oil அப்படிங்கிறது நம்ம ப்ராசஸிங் பண்ணும்போது என்ன பண்றோம்னா, த்ரூ த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேட்டிங் மூலமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ வேரியஸ் ஃப்ராக்ஷன்ஸ் ஹைட்ரோ கார்பன்ஸ் நம்ம செப்பரேட் அவுட் பண்றோம். ஸோ அப்போ வாட் இஸ் மீன் பை ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொன்னோம். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல் ஆஃப் ஆல் த இம்பியூரிட்டிஸ், ஸோ அன்வான்டட் இம்பியூரிட்டிஸ் ஃப்ரம் த crude oil, so and separated all the hydrocarbon, various hydrocarbons into the different hydrocarbons செப்பரேட் அவுட் பண்ணோம் அப்படின்னு இந்த ப்ராசஸ்க்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு இட் இஸ் கால்டு ஸோ ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேட்டிங் அல்லது பெட்ரோலியம் ரிஃபைனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் அப்படிங்கிறது நம்ம எப்படி பண்றோம் அப்படின்னா, ஸோ இந்த க்ரூட் ஆயில இருந்து ஃபர்ஸ்ட் த ரிமூவல் ஆஃப் இம்பியூரிட்டிஸ், ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸ்ல நம்ம பண்றோம். ஸோ இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேட்டிங் முன்னாடி என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ ரிமூவல் ஆஃப் இம்பியூரிட்டிஸ் ஃப்ரம் த க்ரூட் ஆயில், அந்த அதுக்கு அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா செப்பரேட்டிங் ஆஃப் வேரியஸ் ஃப்ராக்ஷன்ஸ் செப்பரேட் பண்றோம். ஸோ செப்பரேஷன்ஸ் வேரியஸ் ஃப்ராக்ஷன்ஸ் எப்படி பண்றோம் அப்படின்னா, ஸோ பேஸ்ட் ஆன் த பாயிலிங் பாயிண்ட் த்ரூ த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேட்டிங் காலம். ஸோ நமக்கு ஃப்ராக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் த பாயிலிங் பாயிண்ட், ஸோ அப்போ நமக்கு ஒவ்வொரு ஃப்ராக்ஷன்ஸா நமக்கு கண்டென்ஸ் ஆகும், அது மூலியமா நம்ம செப்பரேட் அவுட் பண்ணலாம். ஸோ அதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு, அது எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயில் இருந்து நமக்கு வேரியஸ் ஹைட்ரோ கார்பன்ஸ் பிரிச்சு எடுக்கிறது ஸோ 3 ஸ்டெப்ஸ்ல பண்றோம். ஸோ ஸ்டெப் 1 அப்படின்னா என்ன அப்படின்னா, த செப்பரேஷன் ஆஃப் வாட்டர். ஸோ இது என்ன சொல்லணும்னா கோட்ரால்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட்டர் கண்டென்ட் நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஸோ நம்ம ஹை வோல்டேஜ் எலக்ட்ரோடு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படிங்கிற 2 ஹை வோல்டேஜ் எலக்ட்ரோடு இன் பிட்வீன்ல கேப் ரொம்ப கம்மியா இருக்கணும். ஸோ இது வழியா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா க்ரூட் ஆயில நம்ம பாஸ் பண்றோம். ஸோ இந்த க்ரூட் ஆயில் இது வழியா பாஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ டியூ டு த ஹை வோல்டேஜ்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் அட்ராக்ஷன்ல என்ன ஆகும்னா, ஸ்மால் டைனி வாட்டர் டிராப்லெட்ஸ் கம்பைன் ஆகும்போது நமக்கு ஸோ லார்ஜ் டிராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர் ரிமூவ் ஆகும். ஸோ இந்த வாட்டர் மட்டும் நம்ம தனியா டென்சிட்டி அப்படிங்கிற வேரியேஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ தனியா பிரிஞ்சிடும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஸோ கோட்ரால்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ இதுல இருந்து வாட்டர், அதாவது வாட்டர் சால்ட் வாட்டர் கம்பைன்ட் வித் ஆயில் கூட நேச்சுரலாவே எர்த் சர்ஃபேஸ்ல கிடைக்கும். ஸோ அப்போ இந்த வாட்டர் கண்டென்ட் மட்டும் நம்ம த்ரூ த கோட்ரால் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஹை வோல்டேஜ் அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ த்ரூ த ரிமூவ் பண்றோம். திஸ் இஸ் ஸ்டெப் 1. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 என்ன பண்றோம் அப்படின்னா, ரிமூவல் ஆஃப் ஹார்ம்ஃபுல் சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் ரிமூவ் பண்றோம். ஸோ நேச்சுரலாவே சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு க்ரூட் ஆயில் இருக்கும். ஸோ இப்போ க்ரூட் ஆயில் கூட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ காப்பர் ஆக்சைடை நம்ம ரியாக்ட் பண்ண வச்சோம் அப்படின்னா, ஸோ அப்போ காப்பர் ஆயில் இருக்கிற சல்ஃபைட் கூட ரியாக்ட் ஆகும்போது காப்பர் சல்ஃபைடா நமக்கு கிடைக்கும். ஸோ பிளஸ் ஆயில் அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஸோ இந்த காப்பர் சல்ஃபைடை நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஆல்மோஸ்ட் சல்ஃபர் கண்டென்ட் நம்ம முதல்ல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ரிமூவல் பண்ணிடலாம். ஸோ அப்போ வாட்டர் கண்டென்ட் ஆஃப்டர் ரிமூவிங் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் அண்ட் சல்ஃபர் ரிமூவிங் ஆயில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த க்ரூட் ஆயில ஸோ ஃபர்தர் நம்ம ஸ்டெப் 3 அப்படிங்கிற ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேட்டிங் அப்படிங்கிறத பண்ண போறோம். ஸோ அதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்டெப் 3 என்ன அப்படின்னா ஃப்ராக்ஷனேட்டிங் காலம் டிஸ்டிலேஷன். ஸோ இதில் என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ க்ரூட் ஆயில் நம்ம ஃபர்னஸ் வழியா பாஸ் பண்ணி என்ன பண்றோம் அப்படின்னா, அரௌண்ட் 400 டிகிரி சென்டிகிரேடுக்கு நம்ம ஹீட் பண்றோம். ஸோ அப்போ லிக்விட் ஸ்டேட்ல இருக்கிற க்ரூட் ஆயில் கன்வெர்டட் இன்டு வேப்பர் ஃபேஸுக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த வேப்பர் ஃபேஸுக்கு கன்வெர்ட் ஆகிற க்ரூட் ஆயில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் பாஸ் இன்டு த பாட்டம் ஆஃப் தி ஃப்ராக்ஷனேட்டிங் காலம். ஸோ இந்த ஃப்ராக்ஷனேட்டிங் காலத்தினோட பாட்டத்தில் நம்ம பாஸ் பண்றோம். இந்த ஃப்ராக்ஷனேட்டிங் காலம் அப்படிங்கிறது என்னன்னா, கண்டெய்னிங் n number of horizontal stainless steel trays n number of stainless steel trays இருக்கும்.
வித் ஷார்ட் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ இந்த ஈச் ட்ரே அப்படிங்கிறது ப்ரொவைடட் ஸ்மால் சிம்னி கேப், லூஸ் கேப் இருக்கும். ஸோ இது வழியாக பாஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த வேப்பர் இந்த ஈச் சிம்னிஸ் வந்து ட்ரேஸ் வழியாக பாஸ் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ டெம்பரேச்சர் ரிடியூஸ் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் ரிடியூஸ் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ ஹையஸ்ட் பாயிலிங் பாயிண்ட் இருக்கிற ஃப்ராக்ஷன்ஸ் வந்து சிம்னியோட லோயரில் வந்து நமக்கு கண்டென்ஸ் ஆகும். ஸோ லோயர் டெம்பரேச்சர் இருக்கிற ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து அடுத்தடுத்த ஹையர் சிம்னிஸில் வந்து ட்ரேல வந்து நமக்கு கண்டென்ஸ் ஆகி நமக்கு லிக்விடாக கிடைக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ட்ரேல நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, ஹெவி ஆயில் அப்படிங்கிற ஆயில் நமக்கு கிடைக்குது. இதனோட பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப ஹையராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து லூப்ரிகேட்டிங் ஆயில் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கிடைக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது டீசல் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது கெரோசின். ஸோ அதுக்கு அடுத்தது நாப்தின். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கெசோலின், பெட்ரோல். ஸோ அதுக்கு அடுத்து பெட்ரோலியம் ஈத்தர். ஸோ அதுக்கு அடுத்தது லெஸ் தென் 30 டிகிரி சென்டிகிரேட்ல வந்து அன்கண்டென்ஸ்ட் கேசஸ் அப்படிங்கிறது ஸோ நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ ஈச் ட்ரே வழியாக பாஸ் ஆகும்போது என்ன ஆகுனா, டெம்பரேச்சர் ரிடியூஸ் ஆகிக்கிட்டே போகும்போது என்ன ஆகுன்னா, ஸோ அது கண்டென்ஸ் ஆகி நமக்கு அதில் வேப்பர் ஃபேஸ்லேருந்து லிக்விட் ஃபேஸுக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ இதை நம்ம ஒவ்வொன்றையும் தனித்தனியாக கலெக்ட் பண்ணுறதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ பியூர்டு ஸோ ஹைட்ரோ கார்பன்ஸை நம்ம கலெக்ட் பண்ணலாம். ஒவ்வொரு ட்ரேலையும் என்னென்ன டெம்பரேச்சரில் இந்த இதெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் டேபிளில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேட்டிங் காலத்தோட பாட்டத்தில் நமக்கு என்ன கிடைக்குன்னா, ஹெவி ஆயில். ஸோ டெம்பரேச்சர் என்னன்னா, இதனோட பாயிலிங் ரேஞ்ச் வந்து 320 to 400 டிகிரி சென்டிகிரேட். ஸோ இது வந்து பாட்டத்தில் கிடைக்கும். கார்பன் வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னா, C70லேருந்து H ஸோ 30 வரைக்கும் இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன்ஸ் இதில் கிடைக்கும். ஸோ இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டு கெட் கெசோலின் பை கிராக்கிங் ப்ராசஸ். ஸோ ஃபர்தராக நம்ம இதை ப்ராசஸ் பண்ணி கிராக்கிங் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதுலேருந்து பெட்ரோலை ப்ராசஸ் பண்ணி பிரிக்க முடியும். ஸோ அதுக்கு அடுத்தது சிம்னினோட செகண்ட் லெவலில் வந்து ஹைட்டுக்கு போக ஸோ அடுத்தது என்ன கிடைக்குன்னா, டீசல் ஆயில் அண்டு ஃபியூயல் ஆயில் கேஸ் ஆயில் அப்படிங்கிறது கிடைக்கும். இதனோட டெம்பரேச்சர் பாயிலிங் பாயிண்ட் என்னன்னா 250 to 320 டிகிரி சென்டிகிரேட். ஸோ கார்பன் C10 to C18. ஸோ டீசல் இன்ஜின் ஃபியூயல்ல இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு அடுத்தது கெரோசின் அப்படிங்கிறது 180லேருந்து 250 டிகிரி சென்டிகிரேட்ல வந்து கண்டென்ஸ் ஆகும். ஸோ வந்து C10 to C16 கார்பன் இருக்கும். ஸோ டொமஸ்டிக் ஃபியூயல்ஸ், ஸோ ஜெட் இன்ஜின் ஃபியூயலில் இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ நாப்தின் அண்ட் ஆர் சால்வெண்ட் ஸ்பிரிட் அப்படிங்கிறது பாயிலிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா 120 to 180 டிகிரி சென்டிகிரேட்ல வந்து கண்டென்ஸ் ஆகும். ஸோ C9 கார்பன் எத்தனை கம்பேர் ஆஃப் கார்பன் இருக்கும் அப்படின்னா C9 to C10 அப்படிங்கிறது கிடைக்கும். ஆஸ் அ சால்வெண்ட் அண்ட் இட் இஸ் ட்ரை கிளீனிங்ல இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா கெசோலின். ஸோ டாப்புக்கு போக லோ டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய கெசோலின் அண்ட் பெட்ரோல் ஆர் பெட்ரோல். ஸோ 40 to 120 டிகிரி சென்டிகிரேட் இதனோட பாயிலிங் ரேஞ்ச். ஸோ C80 to C9 அப்படிங்கிற கார்பனோட கவுண்ட். C8 கார்பன்லேருந்து 9 கார்பன் வரைக்கும் இருக்கிற ஹைட்ரோ கார்பன்ஸ் இதில் கிடைக்கும். ஸோ மோட்டார் ஃபியூயல் எஸ் சால்வெண்ட் அண்ட் இந்த ட்ரை கிளீனிங்கில் நமக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டாப்பில் போகும்போது பெட்ரோலியம் ஈத்தர். ஸோ 30 டிகிரி சென்டிகிரேட் டு 70 டிகிரி சென்டிகிரேட்ல கிடைக்கும். ஸோ கார்பன் எத்தனை கவுண்ட் இருக்கும் அப்படின்னா, ஹைட்ரோ கார்பனில் C7 to C5 to C7. ஸோ சால்வெண்ட் ஃபார் வார்னிஷ் அண்ட் ரப்பர் இதெல்லாம் நம்ம இந்த பெட்ரோலியம் ஈத்தரை யூஸ் பண்ணுறோம். ஸோ டாப்ல இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேட்டிங் காலத்தினோட டாப்ல நமக்கு அன்கண்டென்ஸ்டு கேஸஸ், இது கண்டென்ஸ் ஆகாமல் கேஸ் பேஸில் இருக்கிற பாயிலிங் ரேஞ்ச் வந்து லெஸ் தென் 30 டிகிரி சென்டிகிரேட்ல எவாபரேட் ஆகிற கேஸஸ் வந்து நமக்கு வெளியில போகும். ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் கார்பன் என்ன 1 to 4 லோயர் நம்பர் ஆஃப் ஹைட்ரோ கார்பன்ஸ் இந்த கேஸ் பேஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அது மாதிரி கார்பன் நம்பர் 1ல இருந்து ஸோ C4 மீத்தேன் இந்த மாதிரி கேஸஸ்ல வந்து நமக்கு அது அன்கண்டென்ஸ்டு கேஸஸாக இதை வெளியில் போகும். ஸோ இதை எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டொமஸ்டிக் ஃபியூயல்ஸ் LPG இந்த மாதிரி இதில் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து நம்ம க்ரூட் ஆயிலிருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, த்ரூ த ஃப்ராக்ஷனேட்டிங் காலம் மூலியமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அரௌண்ட் 400 டிகிரி சென்டிகிரேடுக்கு க்ரூட் ஆயிலை ஹீட் பண்ணுறதுலேருந்து ஸோ ஒரு ஃப்ராக்ஷனேட்டிங் காலம் வழியாக பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ நமக்கு ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு டெம்பரேச்சரில் வந்து என்ன ஆகும்னா கண்டென்ஸ் ஆகி நமக்கு பேஸ்ட் ஆன் த பாயிலிங் பாயிண்ட். ஸோ அப்போ டெம்பரேச்சர் ரிடியூஸ் ஆகும்போது இது கண்டென்ஸ் ஆகி நமக்கு லிக்விடாக நமக்கு கிடைக்குது. ஸோ இதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேட்டிங் காலம். இதனோட பிரின்சிபல்ஸ் வந்து பேசிக் என்ன அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு ஃப்ராக்ஷன்ஸுக்கும் ஒவ்வொரு பாயிலிங் பாயிண்ட் இருக்கு. ஸோ அந்த பாயிலிங் பாயிண்ட் வந்து வேப்பர் ஆகும். ஸோ கண்டென்ஸ் ஆகும்போது வந்து ஆல்மோஸ்ட் அந்த க்ளோஸ் டு பாயிலிங் அந்த இதில் வந்து கண்டென்ஸ் ஆகும்போது அப்போ அந்த பாயிலிங் பாயிண்ட் அப்படிங்கிற ஃப்ராக்ஷன்ஸ் அந்த பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறையா இருக்கிறதுனால ஸோ அதை பொறுத்து என்ன ஆகுது அப்படின்னா கண்டென்ஸ் ஆகுது. ஸோ அதிலிருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஆல் த ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து நம்ம செப்பரேட் அவுட் பண்ணி நம்ம பியூர் ஃபார்முக்கு நம்ம பிரிக்கிறோம். ஸோ லாஸ்ட் இதில் கிடைக்க பார்த்தா ஃபர்ஸ்ட் இதில் கிடைக்கிறது என்ன அப்படின்னா ஹெவி ஆயில் அப்படிங்கிறது கிடைக்கும். இதுதான் வந்து டெம்பரேச்சர் வந்து ஹையஸ்ட் டெம்பரேச்சர்ல இருக்கு. ஸோ இதை வந்து ஃபர்தரா இது வந்து கார்பன் C17லேருந்து C30 வரைக்கும் இருக்கும். இதை ஃபர்தரா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா கேட்டலிட்டிக் கிராக்கிங் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து ஃபர்தரா கிராக்கிங் பண்ணோம் அப்படின்னா இதுல இருந்து லோயர் ஹைட்ரோ கார்பன்ஸ் ஆன பெட்ரோல் அண்ட் பெட்ரோலியம் ஈத்தர் இந்த மாதிரி லோயர் கார்பன்ஸ் இருக்கிற இதை வந்து கிராக் பண்ணி இதை வந்து நம்ம கிராக் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஹெவி ஆயில் அப்படிங்கிறது வந்து ஃபர்தர் ப்ராசஸிங்க்கு நம்ம கிராக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம்.
ஸோ இது வரைக்கும் இந்த கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தது இந்த டெலகிராம் குரூப், நம்மளோட டெலகிராம் குரூப், அதாவது இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற டெலகிராம் குரூப்லையோ அல்லது வந்து கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற டெலகிராம் குரூப்லையோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் வந்து லிங்க் வந்து சேனலில் நியூ வீடியோஸ் அப்லோட் பண்ணோன்னே ஸோ சேனலோட அந்த வீடியோஸோட லிங்க் இந்த டெலகிராம் குரூப்லையும் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ நீங்கள் மிஸ் பண்ணாமல் அப்போ வியூ பண்ண முடியும். ஸோ இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் கிளாஸ்மேட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.